Hi guys. ஓபன் பண்ணலாமா? ஸோ பாக்ஸோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டியூல் 5G MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ப்ராசஸரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 33 வாட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5000 mAh அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபியூ கேஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மொபைல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சி டைப் கேபிளும் இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன சில விஷயம் தான். ஸோ 6.6 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் IPS LCD பேனல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட் அங்கே பார்த்தது தான். ஸோ 240 டச் சாம்பிளிங் ரேட் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 20:9 அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்ல வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு LCD பேனல் அப்படிங்கிறத ஃபீலே இல்லை, கிட்டத்தட்ட AMOLED ஃபீல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு லேஸாக ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா இந்த LCD டிஸ்பிளேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கலர் பாப்பப் ஆகி வெளியில் வருது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். OS அண்ட் ப்ராசஸர் பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Android 11 தான் இது பில்ட் ஆயிருக்கு. யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா Android 11க்கு மேலே அவங்களுடைய MIUI 12.5 பேஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா Dimensity 810 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நாங்கள் போட்டு ரன் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் த்ரெட் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா 596 ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ மல்டியில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1795 ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16. ஸோ ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50+8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சென்சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சாம்சங்கோட சென்சார் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சில ரியர் கேமராவில் எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம். இது கேமரா பற்றின ஃபுல் ரிவ்யூ கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த சில பிக்ஸ். வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1080pல 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 1080pல 30 fps வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனோட ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கீழேயும் இருக்கு, ஸோ மேலேயும் இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே இருந்துச்சு. ஸோ பேட்டரி பற்றி பார்க்கும்போது இந்த 5000 mAh பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ராடக்ட் இன்னைக்கு தான் கைக்கே வந்துச்சு. ஸோ இன்னும் நாங்கள் டீப்பாக யூஸ் பண்ணல, பட் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இந்த 5000 mAh சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சார்ஜிங் போட்டு சார்ஜ்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஹெட்ஃபோன் போட்டு பாட்டெல்லாம் கேட்கலாம். ஐயே என்னடா நாப்டால் ரிவ்யூ பண்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மேபி இது சாஃப்ட்வேர் அப்டேட்டில் சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ எங்ககிட்ட இருக்கக்கூடிய வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM + 128GB ROM தான் வந்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 17000 ரூபா வந்துச்சு. ஸோ இது நாங்கள் வாங்கின போது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏறும் இறங்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது போல் நிறைய அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனே அமைக்கிறீங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.